மனதில் குழப்பம் வரும்பொழுது, மனதில் சஞ்சலம் வரும்பொழுது, நான் சொல்கிறது பாவ சஞ்சலம் அது ஒன்று. பாவம் இல்லாமல் நமக்கு பிரச்சனைகள், நம்மளை தேடி பிரச்சனைகள் வரும்போது மனம் குழப்பமடையல வரும்பொழுது, மனதை திடப்படுத்த, மனதை சுத்திகரிக்க, மனதை பலப்படுத்த கர்த்தரால் மட்டும், அவருடைய வசனத்தினால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த வழியும் இல்லை. முடிஞ்சால் பார்த்துக்கிடுங்க, தைரியமாக சொல்லுகிறேன். அதனால் மனம் குழப்பம் வருஷமே ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடுங்க. அதை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாதுங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாகிடும். அதுதான் நமக்கு தான் அது லாஸு. அது எதாக இருந்தாலும் சரி. ஒருவேளை மன்னிக்க முடியாமல், நானும் சரி, சில மனிதர்களை மன்னிக்க முடியாமல் சில நேரம் கஷ்டப்படுறோம். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் உங்கள் ஊழியக்காரன், உங்கள் பிள்ளை, மன்னிக்க உதவிகள் கேட்குற பொழுது அடுத்த நிமிஷமே கொடுத்துட்றாரு. கேட்காம இருக்கிறதுக்கு வரல. எத்தனை பிரசங்கம் நான் பண்ணியிருக்கேன், வரல. உடனே போய் கேட்கும் பொழுது வந்துடுது. அதனால தான் சொல்கிறேன், மனதை உடனே புதிதாக்குங்க. கோபம் வரும், எரிச்சல்கள் வரும், வைராக்கியங்கள் வரும். ஆனால் நீண்டிடக்கூடாது. உடனே அந்த மனதில் இந்த குழப்பங்கள் வரும் பொழுது இந்த மாதிரி ஆண்டோடைய வசனங்களை தியானித்து தியானித்து நம் மனதை புதிதாக்க அழைக்கப்படுகிறோம்.